Very good evening to one and all. Welcome back to our YouTube family. Today we are going to talk about a historic medical achievement, the birth of the world's first AI-powered IVF baby. Yes, you heard it right, a baby born through a fully automated IVF process using artificial intelligence and robotics. Isn't it so amazing, right? இன்று நாம் பேச போகும் தலைப்பு வரலாற்றில் முதல் முறையாக நடந்த ஒரு அற்புத மருத்துவ சாதனை, முழு AI IVF முறையில் பிறந்த முதல் குழந்தை பற்றி. சரி, IVF அப்படின்னா என்ன? IVF அப்படின்னா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அப்போ இது என்னது ஆக்சுவலி அப்படின்னா, இங்கிலீஷ் டிஃபைன் பண்ணணும்னா, it is a process where an egg and sperm are combined outside the body in a lab to form an embryo which is then placed into the woman's womb to grow into a baby. இதுதான் இங்கிலீஷோட டெஃபினிஷன். புரியறதுக்காக IVF சொன்னது. இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இது மனித உடலுக்கு வெளியே முட்டை மற்றும் விந்தணுக்களை இணைக்கப்படுகிறது. பிறகு அதை என்ன பண்றாங்க, அந்த உருவாகும் கருமுட்டையை பெண்ணின் கர்ப்பப்பையில வைக்கிறாங்க. இதுதான் IVF என்ன சொல்றாங்க, ரைட்டுங்களா? சரி, இந்த how this AI helps IVF எப்படி இது உதவுது அப்படின்னா, முன்னாடிலாம் ட்ரெடிஷ்னலாக இந்த எம்ப்ரியாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த முட்டையையும் விந்தணுவையும் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து முட்டை மற்றும் விந்தணுவை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரோபோட்டிக்ஸ் இவை இந்த வேலைகளை அதிக துல்லியமாக செஞ்சுருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த AI மெஷின் லேர்னிங் மூலம் மிக சிறந்த விந்தணுவை அது தேர்வு செஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த AI எப்படி ஒரு பெஸ்ட் ஸ்பெர்ம் அதை தேர்வு எடுத்துச்சு, சிறந்த விந்தணுவைய எப்படி இந்த AI எப்படி தேர்வு செஞ்சது அப்படின்னா, சில வினாடிகளில் ஆயிரக்கணக்கான விந்துகளை ஆய்வு செய்யுது. அதோடைய நகர்வு எப்படி, நகர்வுன்னா நம்ம மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம், ஹவு ஃபாஸ்ட் இட் ஸ்விம்ஸ். அதுக்கப்புறம் மார்ஃபாலஜி, அதோடைய வடிவம், அதோட தலையின் அமைப்பு, அதுக்கப்புறம் DNA உடைய குவாலிட்டி, அதோடைய தரம், ஓகேங்களா? அது ஏதாவது பிழைகள் இருக்கா, இதெல்லாம் வச்சு தான் இது ஆய்வு செய்யுது. ஆயிரக்கணக்கான விந்துக்களை ஆய்வு செய்யுது இந்த சில வினாடிகளில். சரி, பிறகு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஸ்கோர் கொடுத்து சிறந்த விண்ணுணவையை தேர்வு செய்யுது, ரைட்டா? சரி, இப்போது ட்ரெடிஷ்னலாக ஹியூமன் அது பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த கையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் எரர்ஸ் வரதான் செய்யும். அதனால கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அதனால் 35% தான் இதோடைய வெற்றிகள் இருந்தது இந்த IVF மூலமாக. ஆனால் இப்போ இந்த ரொபோட்டிக்ஸ், இந்த AI இது வந்ததில் 50% அதிகம் ஆயிருக்கு. இந்த என்ன சொல்கிறது, இந்த டெக்னாலஜி 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படின்னா, இந்த ரொபோட்டிக் ஆர்ம் பாருங்கள், ஹியூமன் ஆர்ம் ரீப்ளேஸ் பண்ணுதுங்க. The robotic arm it is replacing the human hand. It is guided by AI and used to perform ICSI. ICSI na intracytoplasmic sperm injection. ஓகேங்களா? இது என்ன பண்ணுது, it is injecting the sperms. இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஸ்பெர்ம்ஸில் மொட்டைலான ஸ்பெர்ம்ஸ் எது செலக்ட் பண்ணுது, எந்த ஸ்பெர்ம் எந்த எக்குள்ளே நுழைக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுதுங்க. இது ஹைலி அக்யூரேட் அண்ட் அவாய்ட்ஸ் ஹியூமன் எரர். புரிஞ்சுதுங்களா? ரோபோட்டிக் கை மனித கை போன்றே செயல்படுகிறது. இந்த AI வழிகாட்டுதல் மூலம் இந்த ICSI சொன்னேன் இல்லையா, செயல்பாட்டு செய்யுது. தேர்ந்தெடுத்த அந்த வினுவை முட்டைக்குள் சேர்க்கிறது. இது மிகவும் துல்லியமானதாகவும் பிழையற்றதுமாக செயல்படுது, ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி வச்சுதான் ஒரு குழந்தை மெக்சிகோவில் பிறந்திருக்குங்க. The historic birth in Mexico. ஓகேவா? ஓகேங்களா? இது is a major milestone in reproductive medicine. The full process from sperm selection to injection was handled by AI and robotic arms without human touch. இதான் ஸ்பெஷாலிட்டிங்க.
ஓகேங்களா? சரி, இந்த ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ் எதிர்காலத்தில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வித் சக்ஸஸ் ஃப்யூச்சர் ஐவிஎஃப் ப்ரொசீஜர்ஸ் மே பிகம் மோர் அக்யூரேட், ஃபாஸ்டர், ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குமா. ஆனால் இதில் நம்ம என்ன ஒரு பாயிண்ட்டை நினைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதோடைய எத்திக்கல் கன்சர்ன்ஸ், ஹியூமனோட இன்வால்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓவர் ரிலையன்ஸ் ஆன் மெஷின்ஸ். சரிங்களா? இது வந்து எவ்வளோதான் மெரிட்ஸ் இருந்தாலுமே என்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு போக போக தான் வந்து தெரிய வரும். ஆனால் இதை நம்மளை யோசிக்க வேண்டியது வந்து நெறிமுறை குற்றச்சாட்டுகள், மனித பங்கு குறைதல், அதுக்கப்புறம் இயந்திரங்கள் மீது அப்படியே வந்து நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை சார்ந்து இருக்கிறது. ஸோ அதனால் நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, we are stepping into the future where technology and life creation work together. But as we move forward, we must balance science with ethics and progress with purpose. ஓகேங்களா? ஸோ do you think, ஸோ என்னோட கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, do you think AI should be used in creating life? Share your thoughts in the comments below and don't forget to like and subscribe. உயிர் உருவாக்குறதுல ஏஐ பயன்படுத்துவது சரியா இல்லையா என்பதை உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்க. பிடிச்சிருந்தா தயவு பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.